ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 3 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 தொடர்ந்து பார்த்துடுங்க. ஏறு தழுவுதல் மற்றும் காளைகளின் பாற்று பற்றி குறிப்பிடப்படுவது எதுலன்னா கலித்தொகை. சங்க இலக்கியமான கலித்தொகையில் என்ன செய்யுது? ஏறு தழுவுதல் காளைகளின் பாற்று பற்றி குறிப்பிடுவது கலித்தொகை. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். இது இந்த இந்த பாடல் ஏறு தழுவுதல் களம் குறித்த அடிகள் எங்கு இடம்பெற்றுனா முல்லைக்கலியில். இந்த லைன் எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். இந்த ஏறு தழுவுதல் களம் குறித்த அடிகள் எங்கே இருக்குன்னா எந்த இதுலன்னா முல்லைக்கலியில் இடம்பெற்றுள்ளது. எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை டேஷ் பதிவு செய்துள்ளதுன்னா கண்ணுடையம்மன் பல்லு தான் எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்துள்ளது. காளைப்போர் குறித்த செய்திகள் எதில் இடம்பெற்றன்னா எகிப்தில் உள்ள பெனி, அது காசன் சித்திரம். எகிப்தில் உள்ள பெனி என்றது காசன் சித்திரம். கிரீட் தீவு கினோசஸ் அரண்மனை சித்திரம். கிரீட் தீவில் எந்த பேரில் எதுனா கினோசஸ் அரண்மனை சித்திரத்தில் நினைச்சது காளைப்போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளது. எகிப்தில் உள்ள பெனி காசன் சித்திரம், கிரீட் தீவில் கினோசஸ் அரண்மனை சித்திரத்தில் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட்டு ஓவியங்கள். கூரிய கொம்பு சிலிர்த்த திமில் கொண்ட 3 எருதுகள் பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் எங்கு அமைந்துள்ளதுன்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கரிக்கையூரில் அமைந்துள்ளது. எப்படின்னா கூரிய கொம்பு சிலிர்த்த திமில் கொண்ட 3 எருதுகள் பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் எங்கு அமைந்துள்ளதுன்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கரிக்கையூரில். நெக்ஸ்ட்டு திமிலுடன் கூடிய காளை ஒருவர் அடக்கம் உள்ளது எங்கன்னா மதுரை உசிலம்பட்டி அருகே கல்லுத்து மேட்டுப்பட்டா. நெக்ஸ்ட்டு திமிலுடன் கூடிய காளை ஓவியம் எங்கன்னா தேனி மாவட்டத்தில் மயிலாடுதுறை அருகே உள்ள சித்திரக்கல் புடவியில் என்னது இது காளை ஓவியம். திமிலுடன் கூடிய காளை ஓவியம் தேனி மாவட்டத்தில் உள்ளது. திமிலுடன் கூடிய காளை அடக்குவது மதுரை உசிலம்பட்டி, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையம். டேஷ் நாட்டில் காளையை கொன்று அடக்குபவரே வீரனாக கருதப்படுவான். ஸ்பெயின் நாட்டில் காளையை கொன்று அடக்குபவரே வீரன் என்று கருதப்படுவான். விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையை வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடு டேஷ் ஆகும். பண்டைய வீர உணர்வை நினைப்பூட்டும் ஏறு தழுவுதல். நெக்ஸ்ட்டு மணிமேகலை. மணிமேகலை சீத்தலை சாத்தனார். மணிமேகலை ஏற்றது யாருன்னா சீத்தலை சாத்தனார். இரட்டை காப்பியங்கள் சொல்லப்படுவது சிலப்பதிகாரம், மணிமேகலை, அது தெரியும். மணிமேகலை ஒரு தொடர்நிலை செய்யுளாக எனது கருதப்படுகிறது. தமிழ் மக்களின் வாழ்விலை சொல்லும் கருவூலம் மணிமேகலை தான். மணிமேகலை 50 காப்பியங்களுள் ஒன்று. மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டா? இதுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயர் உண்டு. பெண்மையை முதன்மைப்படுத்தும், அதுக்கு பேர் புரட்சி காப்பியம். பண்பாட்டு கூறுகளை காட்டுவது எதுனா தமிழ் காப்பியம். பெண்மையை முதன்மைப்படுத்துவது புரட்சி காப்பியம், பண்பாட்டு கூறுகளை காட்டுவது தமிழ் காப்பியம். சொற்சுவை பொருட்சுவை இயற்கை வர்ணனை போற்றி எனது பாடியிருக்குதுல அமைந்திருக்குது. பௌத்த சமய சார்புடையது. எந்த சமயத்தை சார்ந்ததுன்னா பௌத்த சமய சார்புடையது. மணிமேகலையின் முதல் காதை விலாவரை காதை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். மணிமேகலை இயற்றியவர் யாருன்னா கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். அவருடைய இயற்பெயர் சாத்தன். சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் யாருன்னா கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். எங்கே பிறந்தார்? சீத்தலை என்னும் அவருடைய ஊர் சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர். கூலம்னா தானியம், அந்த வேலை செய்தவர். இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியது. இளங்கோவடி சாத்தனார் எப்படி பாராட்டியிருக்காருன்னா தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன். இளங்கோவடிகள் சாத்தனாரை எப்படி பாராட்டியிருக்கிறாருன்னா 3 பேர்: தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன். நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும். சமய கணக்கர்னா சமய தத்துவவாதிகள். குழி ஒன்று கூடி, தோம் குற்றம், பொலம்
பொன், தாமம் மாலை, கலாம் போர், கலாம்னா போர், கோட்டி மன்றம், வேதிகை திண்ணை, வசி மலை, துருத்தி ஆற்றிடை குறை, தூணம் தூண், தூணம்னா தூண், செற்றம் சினம், செற்றம்னா சினம். செற்றம்னா சினம். நெக்ஸ்ட்டு ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட். ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் அவரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் யாருன்னா தொல்லியல் அறிஞர். ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் வந்து தொல்லியல் அறிஞர். இவர் வந்து 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டுப் பகுதியில் எலும்பையும் கற்கோவிலையும் கண்டுபிடித்தார். யாருன்னா ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட். அவர் எங்கன்னா 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டுப் பகுதியில் சென்னையில் பல்லாவரத்தில் செம்மண் மேட்டுப் பகுதியில் எலும்பையும் கற்கோவிலையும் கண்டுபிடித்தார். கற்கருவிதான் இந்தியாவின் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். கற்கருவிதான் இந்தியாவில் முதல் கண்டெடுக்கப்பட்ட கல்லாயுதம் எதுனா கற்கருவி. டேஷ் அகலாவில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைக்கப்பெற்றன. அரிக்கமேடு. அரிக்கமேடில் தான் அந்த அகலாவில் தான் ரோமானிய மண்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அரிக்கமேடில். நன்னூலை இயற்றியவர் யாருன்னா பவணந்தி முனிவர். நன்னூலை இயற்றியவர் யாருன்னா பவணந்தி முனிவர். பல்லாவரம் சென்னையில் செம்மண் மேட்டுப்பகுதி எலும்பை கற்கோவிலும் கண்டுபிடித்தவர் யாருன்னா ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட். அகலாவில் ரோமானிய மண்பாண்டங்கள் எங்கே கிடைக்கப்பெற்றுன்னா அரிக்கமேடு. எந்த ஆண்டவர் கண்டுபிடிச்சானா 1863. ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் யாருன்னா தொல்லியல் அறிஞர். தேங்க்ஸ் ஆல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இயல் 4 பார்க்கலாம்.